ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு காய் பீக்கங்காய் தாங்க. இந்த பீக்கங்காய் கடையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பீக்கங்காய் கடையலில் நீங்கள் லஞ்சு செய்து ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொண்டு போனீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான லஞ்சு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இந்த லஞ்ச் ரெசிபி எப்படி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த லஞ்ச் ரெசிபிக்கு பீக்கங்காய் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சீவல் வச்சு சீவிக்கலாம். அந்த பல்லாக இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு சீவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நடுவில் இருக்கிற பட்டை சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தோல் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சீவிக்கோங்க. இந்த பீக்கங்காய் ரெகுலராகவே எடுத்துக்கலாங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. கொஞ்சம் குளிர்ச்சி தன்மையும் உடையது. அதுவும் மஞ்சக்காமாலைக்கு மருந்து சாப்பிட்டவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகி வெளில வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காய் தாங்க இந்த பீக்கங்காய். இதை நல்லா தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வேகும், நல்லா குழஞ்சி வரும். சரிங்களா? அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடையல் செஞ்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் இதோட சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி அதையும் இதோட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. இதை குக்கரில் விசில் வைக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது கூட அந்த அரிஞ்சு வச்ச பீக்கங்காவை இதில் கட் பண்ணி வச்சதை சேர்த்துருங்க. இப்போ இந்த பீக்கங்காவையுமே நல்லா ஒரு பெரட்டிட்டு விடுவோம். லைட்டாக சூடு ஏறி இந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த டேஸ்ட்டு இதில் இறங்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்தால் போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தனி மிளகாய் பொடி, தனியா பொடி 1 ஸ்பூனு, இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. விட்டுட்டு இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த காயிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்ல ஒரு கலக்கி விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 விசில் வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் தம் இறங்கிடுச்சிங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் தளன்னு இருக்க பதத்துக்கு வந்திருக்கு. இருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுவோம். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட நீங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கலரை பார்த்து சேர்த்துடாதீங்க. நான் கலருக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்ததுனால உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் இருக்கிற காயில் மற்ற வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க. அந்த காய் நல்லா குழைய இருக்கணுங்க. நீங்கள் இளங்காயாக வாங்கி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும், கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மத்தையுமே கழுவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சாதத்துக்கோ இட்லி தோசைக்குமே இதை தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு புதினா நான் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். மல்லி விருப்பப்பட்டாலும் நீங்கள் மல்லித்தழை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் புதினா சேர்த்து தான் இன்றைக்கி கலக்கி விட்டுருக்கேன். இதை நீங்கள் சாதத்தோட மதியம் லஞ்சுக்கெல்லாம் இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டு நீங்கள் இந்த கடையில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். பீக்கங்காய் கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு தான் நான் லஞ்ச் ரெசிபிக்கு தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சாதத்தோடு ஊற்றி கிளறிட்டுருக்கேன் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கோ நீங்களும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி லஞ்ச் ரெசிபி செய்து எடுத்துகிட்டு போய் பாருங்கள். அடிக்கடி இந்த பீக்கங்காய் கடையல் தாங்க செய்து நீங்கள் லஞ்ச் ரெசிபியாக எடுத்துகிட்டு போவீங்க. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.